பிரம்மாண்டமான முறையில திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஒரு நடிகை. 2 மாசத்துல திருமண வாழ்க்கையை வெறுத்துட்டு வந்திருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டா எல்லாரும் சொல்ற மாதிரி மாமியார் கொடுமை அப்படின்றாங்க. ஆனா இதுல கண்டிப்பா ஏதோ உள்நோக்கி இருக்க மாதிரி தெரியுதுங்க. என்னதான் உண்மை பார்க்கலாமே. மே மாதம் 30ஆம் தேதி எதிர்பார்த்து காத்திருந்த விவாகரத்து ஒரு வழியாக எர்ணாகுளம் குடும்ப நல நீதிமன்றம் மூலம் கிடைத்துவிட்டது கேரள நடிகை காவ்யா மாதவனுக்கு. கேரளத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி சோபனா, ஊர்வசி, மஞ்சு வாரியாருக்கு பிறகு மலையாள சினிமாவின் தனிப்பெரும் நடிகையாக வலம் வந்தவர்தான் நடிகை காவ்யா மாதவன். இவர் நடித்து 2002ஆம் ஆண்டு வெளியான மீசை மாதவன் திரைப்படம் கேரளாவில் வசூல் சாதனை படைத்துள்ளது. இத்திரைப்படத்தில் திலீப்புக்கு ஜோடியாக காவ்யா மாதவன் நடித்திருந்தார். இதன் மூலம் திலீப்பும் காவ்யா மாதவனும் கோல்டன் பேர் என மலையாள திரையுலகில் அழைக்கப்பட்டனர். மேலும் மலையாள பிரபல நடிகர்களான மம்முட்டி, மோகன்லால் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுடன் நடித்துள்ள காவ்யா மாதவன் தமிழில் காசி, என்மன வானில் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். 60க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த காவ்யா மாதவனின் திருமணம் 2008ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலில் கோலாகலமாக நடைபெற்றது. காவ்யா மாதவனின் கணவர் நிஷால் சந்திரா துபாயில் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணிபுரிகிறார். திருமணம் முடிந்த 2 மாதத்திலேயே இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு துபாயிலேயே கணவனை விட்டு தனியாக இருக்க தொடங்கினார் காவ்யா மாதவன். பின்னர் துபாயில் இருந்து எர்ணாகுளம் வந்த காவ்யா மாதவன் கணவர் நிஷால் சந்திராவும் அவரது தாயாரும் கொடுமைப்படுத்தியதாகவும், அது மட்டுமல்லாமல் அவரது சினிமா தொழிலை சுட்டிக்காட்டி அவமானப்படுத்தியதாக பெற்றோரிடம் புலம்பினார். காவ்யா மாதவனை சமாதானப்படுத்திய பெற்றோர் பிறகு அவரது விருப்பப்படி விவாகரத்திற்கு சம்மதம் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தலில் கணவரும் அவரது தம்பியும் ஈடுபட்டதாக போலீசில் காவ்யா மாதவன் கடந்த ஆண்டு புகார் அளித்தார். இந்த நிலையில்தான் கொச்சி குடும்ப நல நீதிமன்றத்தில் எனக்கும் கணவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் கணவரும் கணவரின் குடும்பத்தினரும் தம்மை கொடுமைப்படுத்தினார்கள் என்றும், அதனால் தமக்கு விவாகரத்து வழங்க வேண்டும் என்றும் நடிகை காவ்யா மாதவன் கேட்டுக்கொண்டார். இந்த வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று காவ்யா மாதவனின் கணவர் நிஷால் சந்திரா கோரியிருந்தார். இந்நிலையில்தான் இரு குடும்பத்தினரும் ஒன்றாக சம்மதித்து விவாகரத்தை பெற்றுக் கொள்கின்றனர். இந்த பரஸ்பர சம்மதத்திற்கு கூட நிஷால் சந்திரா குடும்பத்தினர் பல முக்கிய பிரபலங்களால் மிரட்டப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. இதனால் இந்த விவாகரத்திற்கு பிறகு நடிகை காவ்யா மாதவனின் மீது பல கேள்விகள் வைக்கப்படுகின்றன. உண்மையாகவே நடிகை காவ்யா மாதவன் கணவனால் கொடுமைப்படுத்தப்பட்டாரா என்பது முக்கியமான கேள்வி. பணமும் புகழும் நிறைந்த சினிமாவில் மீண்டும் தொடர்ந்து நடிக்க வேண்டும் என்பதற்காக நடிகை காவ்யா மாதவன் கணவனை கைவிட்டாரா என்பது மற்றொரு கேள்வியாக உள்ளது. குடும்ப பாங்கான கதாபாத்திரத்தில் நடித்த காவ்யா மாதவன் குடும்பம் நடத்த முடியாமல் குழம்பி போனதற்கு முக்கிய காரணம் பணம், புகழ் தவிர்த்து வேறு ஒருவருடன் காதல் இருந்திருப்பதும் தற்போதைய காரணமாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தின் மூலம் நடிகையை மணந்தால் தமக்கு வாரிசு கிடைக்குமா என்பது சந்தேகம் மட்டுமன்றி, நமக்காக நடிகை வாழ மாட்டாளோ என்ற அச்சமும் தற்போது தொழிலதிபர்களிடம் தோன்றத் தொடங்கியுள்ளது.